மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க தற்போது கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன் வணக்கம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் 8ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் திருவீதிகளில் உலா வருகின்றனர். இதனால் போக்குவரத்தில் மாற்றம் ஏதும் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள் ஹரிகிருஷ்ணன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாள் காலை நேர நிகழ்வில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் தங்க பல்லக்கில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழா ஏப்ரல் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. நாளை திக்விஜயம், நாளை மறுதினம் திருக்கல்யாணம், அதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. இப்படி முக்கிய நிகழ்வு நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவில் இன்று 8ஆம் நாளிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமியும் அம்மனும் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். கீழ சித்திரை வீதி, தெற்காவணி மூல வீதி, திண்டுக்கல் ரோடு வந்து மேலமாசி வீதியில் உள்ள திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீனம் கட்டுச்சிட்டி மண்டபப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் மாலை 3 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மேலகோபுர தெரு, மேல சித்திரை வீதி, வடக்கு சித்திரை வீதி, கிழக்கு சித்திரை வீதி வழியாக திருக்கோவிலை வந்தடைகிறார்கள். திருவீதி உலா செல்லும் வழியெங்கும் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருந்து அம்மனையும் சுவாமியும் வழிபட்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 7:35 மணியிலிருந்து 7:59 மணிக்குள்ளாக மீனாட்சி அம்மன் சன்னதியில் 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இன்று முதல் 4 மாதங்களுக்கு மதுரையின் ஆட்சி பொறுப்பை மீனாட்சி அம்மன் ஏற்றுக்கொள்கிறார் என்பது ஐதீகம். அதனையொட்டிதான் இந்த பட்டாபிஷேக நிகழ்வானது நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 6 கால் பீடம் பகுதி முழுவதுமாக, அம்மன் சன்னதி முழுவதுமாக பூ பந்தல்கள் அமைக்கப்பட்டு பட்டாபிஷேகத்துக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறது. இன்று மாலை பட்டாபிஷேகம் நிறைவுபடுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை இரவு திக்விஜயம், நாளைய மறுதினம் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்த நாள் 10ஆம் தேதி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கி 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகாற்றில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வு வருகின்ற மே 12 அதிகாலை 5:45 மணியிலிருந்து 6:10 மணிக்குள்ளாக நடைபெறுகிறது. இதுதான் சித்திரை திருவிழாவின் இன்றைய நிகழ்வாக இருக்கிறது. செந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் 8ஆம் நாள் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் தங்க பல்லக்கில் திருவீதிகளில் உலா வருகின்ற காட்சிகளை தான் தற்போது பார்த்து வந்தோம். இது தொடர்பாக மேலும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.